ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வேந்தர் டிவி நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கங்கள். 515வது வாரம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் பார்க்க போகின்றோம். இந்த வாரம் 15/9/2025 முதல் 21/9/2025, ஆவணி 30 புரட்டாசி 5, புரட்டாசி மாதத்திற்கு பிறக்கக்கூடிய வாரமாக இது காணப்படுகிறது. அப்போ ஆவணி முடிந்து புரட்டாசி வருகிறது. புரட்டாசி என்றாலே எல்லோருக்கும் தெரியும், பெருமாள் தான், பெருமாள் விரோதம் தான். நிறைய கோழிகளுக்கு, ஆடுகளுக்கு, மீன்களுக்கெல்லாம் நிம்மதி, விலங்குகளுக்கெல்லாம் நிம்மதி ஆகிடும். சந்தோஷமாக நம்ம பின்னாடி சுற்றிட்டு போவோம், தொடமாட்டோம். அப்படின்லாம் ஒரு தமாஷா மிமிஸ்லாம் பார்ப்போம். அப்பேற்பட்ட மாதம். சூரியன் கன்னியா ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். கன்னியா ராசி என்பது புதனுடைய வீடு. புதனுடைய வீடு 2 வீடுகள் உண்டு, ஒன்று மிதுனம், ஒன்று கன்னி. கன்னியா ராசியில் சூரியன் வருவது புரட்டாசியுடைய விசேஷம். அப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தினுடைய எளிய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்பதும், கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த வாரத்தில் வைத்துக்கொள்ளலாம். தமிழ் மாதத்தில், புரட்டாசி மாதத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், எப்படி இருக்கணும், எந்த தேக ஆரோக்கியத்தில் எதில் கவனமாக இருப்பணும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நன்றி கூறும் படலம். வேந்தர் டிவி இயக்குனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கும், நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்க்கை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். இந்த நிகழ்ச்சி இருக்கின்ற வரையில் சொல்லிக் கொண்டிருப்பேன். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். துர்க்கை வழிபாடு. பெருமாளுக்கு உண்டான மாதம் இருந்தாலும் துர்க்கைக்கு தான் உனக்கு பலம். ஷோல்டர் பெயின் பார்த்துக்கும், கழுத்து, ஷோல்டர். எதிரிகளெல்லாம் அசால்ட்டாக வெல்றது. ரொம்ப நாளாக இருந்த மன திருப்தி, மன கஷ்டம்லாம் போய்டும். சக்ஸஸ் ஆகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தெய்வ யாத்திரைகள் போகிறது, கோயில் யாத்திரைகள் போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, முதலீடு செய்வது, பெரிய அளவுக்கு கஷ்டங்களை தீர்த்து கொடுப்பது, எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த சிக்கலெல்லாம் தீரும். தொழிலில் அனுகூலம் காணப்படுவது, உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவது, வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படுகிறது. ப்ரமோஷன் தடைகள் ஏற்படுவது, ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வர்றது எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு. அடிவயிறு, கழிவு பாதையில் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் கூடாது. பிள்ளைகளை வண்டி வாகனத்தில் கவனமாக அன்புடன் பார்த்து கொள்ள வேண்டும். வயிற்றில் சிறிய உபத்திரங்கள் கூட பெரிதாகும். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேகாரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஜம்முன்னு வெளியில் வர்றது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் போன்ற மாற்றமெல்லாம் ரிஷபத்துக்கு வரும். அதிலெல்லாம் ஒன்றுமே குறையே கிடையாது. பெரிய பலம், பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் கவனமாக இருப்பது. மிதுன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பெல்லாம் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம்.
பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம், பெற்றோர் பெரியோர் விஷயம் ஏற்றமாக இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் வைத்துக்கொள்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரக்கியத்தில் அதீத கவனமாக, குடும்பத்தில் அந்நியர் தலையிட, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடெல்லாம் கூடாது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இரத்தபந்த உறவுகளால் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு அந்த ஏரியா தொந்தரவு இருக்கும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, சுகரு, லிவர் ஃபங்க்ஷனு, கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதமே வச்சுக்கூடாது. அதான் செல்வி சொல்லிட்டார்ல, இவங்கனால தான் நமக்கு ஏதாவது மனத்தாங்கல் வரும். நம்மளே வெள்ளை கொடி காட்டிட்டு போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அற்புதமான மாதம். தைரியம் தைரியம் தைரியம், தன்னம்பிக்கை, புது கௌரவம், இழந்த பெருமைகளை பிடிப்பது, புதுசாக பெரிய பொசிஷனுக்கு வருவதெல்லாம் ஏற்படும். மன வருத்தம் தீரும். எடுத்த காரியத்தில் சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு. மன அழுத்தத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும், குருவின் பார்வை இருந்தாலும் ஏதாவது ஒரு பயம் இருக்கும். இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, அசிடிட்டி நடக்குமோ, இதெல்லாம் பயப்படவே கூடாது. கடகராசிக்காரர்கள் பழைய கடன்களை பைசல் செய்வதுக்கு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்குவது, அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவதெல்லாம் ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். ரொம்ப நாளுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். பெரிய கௌரவம் ஏற்படுவது கண்கூடாக கடகராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசியில் பெரிய கௌரவம் ஏற்படுவதும், அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும், சினிமா துறை, கலைத்துறையினர், மீடியா துறையினர், இண்டஸ்ட்ரி துறையினர்களுக்கெல்லாம் வங்கிகள் கடனெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் கவனம். பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாம் வரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் தமாஷாக பேசினா கூட இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை அவர்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள் என்றால் வருத்தப்படாதீர்கள். உங்கள் மீது அளவு கடந்த அன்பத்தினால் தாங்கக்கூடிய அமைப்பு. ஜென்மத்தில் ஆவணி மாதத்தில் அந்த சூரியன் விலகுவதே நன்மை ஏற்படும். சில்லுன்று எதுவுமே சாப்பிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். சுடு தண்ணி ஒரு முறைக்கு 2 முறை ப்ரஷ் செய்வது பல்லில் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபார ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாகும். தொழிலில் புது முயற்சிகளிலெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. அனுமன் தான். அனுமன் சாலிசா, அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகுவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும், அரசியல்வாதிகள், அரசு துறையினர் இருப்பவர்களுக்கு வழக்கு போன்ற பிரச்சனைகள் மன நிம்மதியை கெடுக்கலாம். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் விஷச்சந்துக்கள், பூச்சிகள் வருகின்ற இடத்திலெல்லாம் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு யாரிடத்திலும் தர்க்கம் வேண்டாம். பெரியவர்கள், மேலதிகாரிகள், பதவியில் உயர்ந்தவர்கள், ஞானப்பீடத்தில் இருப்பவர்களெல்லாம் ஏதாவது ஆலோசனை சொன்னால் அதில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. குரு வழிபாடு. நவகிரகத்தில் அலர்ஜி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஜாயிண்ட் வலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் அதீத கவனம். தினமும் என்னை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது சாப்பாடும் எலுமிச்சை ஊறுகாவும் தானம் கொடுக்க எல்லாமே சுபவிரயமாக மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்களை தீர்ப்பது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது போன்ற விஷயங்களெல்லாம்
சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தொழில் ரீதியாக இருந்த சங்கடத்தையும் மீட்டு லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவி வழிபாடு, அம்மன் வழிபாடு, பார்வதி வழிபாடு, தலை சம்பந்தப்பட்ட கழிவு பாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள் குறை இருக்காது. மனதில் ஒரு சந்தோஷமும் இனம் புரியாத இருந்த பய அமைப்பும் நிவர்த்தி ஏற்படும். எதிரிகளெல்லாம் உங்களிடத்தில் அந்த சரணாகதி அடையக்கூடிய காலகட்டத்திற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் ஆனந்தம், பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். நிம்மதியாக தூங்கி ரொம்ப வருஷம் ஆகும். அதுபோல் நிம்மதியான தூக்கம் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், எல்லா விதத்திலும் நம்பிக்கை ஏற்படும். தேக ஆரோக்கியத்திலே ரொம்ப மன கஷ்டத்திலிருந்து நல்ல மருத்துவரும் நல்ல மருந்துகளும் கிடைப்பது, அப்பாடா எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெருமாள் தாயார் வழிபாடு, எடுத்த காரியத்தில் ஜெயம் வழிபாடு, கழுத்து பகுதி, கை, வயிறு பகுதியில் கவனமாக இருப்பது, தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக, முதலீடுகள் ரீதியாக, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது. புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதத்திலெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிக்கக்கூடாது. எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றமாக மாறப்படும். சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் எல்லா விதத்திலும் திக்குபலம் பெற்று டக்கு டக்குன்ற கை கூடுவது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி ப்ரமோஷன் தடைகள் ஏற்படுவது, புது உத்தியோக பிராப்தம் ஏற்படுவது, மனதில் இருந்த சங்கடங்கள் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது என்று எல்லாமே யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கணபதி வழிபாடு தான் சிறந்த பரிகாரம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலை சம்பந்தப்பட்ட உபத்திரம், வண்டி விஷயத்தில் கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடன் பிறந்தோர், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து ஆவேசப்படாமல் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். இரவு நேர பயணங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் ஆபத்திற்கும் பெரும் சோகத்திற்கும் ஆட்படக்கூடிய அமைப்பு உங்களால் பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கும் ஏற்படும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு தடைகள் காணப்பட்டால் புரட்டாசியிலிருந்து அந்த தடைகள் படிப்படியாக குறைந்து ஐப்பசியிலிருந்து அந்த தடைகள் பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். அதீத கவனமாக புரட்டாசியில் இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பம். கன்னிக்கு அடுத்ததாக கும்பம் வரும். நரம்பு சம்பந்தப்பட்ட, வண்டி சம்பந்தப்பட்ட, உபத்திரம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் பெருமாள் தாயார் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாளை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி பருப்பு வாங்குவது, பதட்டம், பிபியில் கவனமாக இருப்பது, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு காடும், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, யோக பலத்தையும் அதிகமாக பெறுவது என்று எல்லா காரியமும் யோகமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டமெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் அனுமன் வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மாற்றி கொடுக்கும். பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துணையோடு இருக்கக்கூடிய தெய்வம், தெய்வியர், முருகன், வள்ளி தெய்வானை, பெருமாள் தாயார் வழிபாடு, சிவன், பார்வதி தேவி வழிபாடு என்று ஜோடியுடன் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மிக மிக நம்பிக்கை. மன அழுத்தமும் பிபியும், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால்
கணவனின் உடல்நிலை சிறிய பாதிப்பு இருந்தாலும் பார்த்துக்கொள்வது முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. குடும்ப விஷயத்தில் தான் தேவையற்ற குழப்பங்கள் புரட்டாசியில் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தையும் சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் 90வது பாடல், 91வது பாடல் உங்களை உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம், அதாவது 17/9/2025 முதல் 17/10/2025 வரை உள்ள அந்த ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த வாரத்திற்கு உண்டான பலன் 15/9/2025 முதல் 21/9/2025 வரை உள்ள இந்த 7 நாட்களுக்கு உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பணவரவு, முதலீடுகள் சந்தோஷமாக இருக்கும். பதட்டம் வேண்டாம், அவசர கதி வேண்டாம். தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நிம்மதியும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு வழக்கு போன்ற பிரச்சனைகள், நிறைய தடைப்பட்டிருந்த நண்பர்கள், பெரிய மனிதர்கள் சந்திப்பு, ஆன்மீக ரீதியான சந்திப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் சந்திப்புகள் எல்லாம் திருப்பி உங்களுக்கு கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். எல்லாவற்றிலும் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தந்தை தாய் போன்றவர்களால் மனக்கசப்பெல்லாம் தீர்வது, உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, பிள்ளைகளுடன் ரொம்ப நாட்களாக இருந்த மனவேதனை தீர்வது, பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து உங்களுடன் அரவணைத்துக் கொள்வது, சந்தோஷம் இருப்பது, குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, யோகமும் அனுகூலமும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுமையாக யார் அதை சொன்னால் யார் இதை சொன்னாரெல்லாம் கேட்காமல் பொறுமையாக எல்லா விஷயத்திலும் ஈடுபட்டு முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது யோகமும் நம்பிக்கையும் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமும் பிள்ளைகளுடன் வாக்குவாதங்களும் தவிர்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. உத்தியோகத்தில் தொழில் ரீதியாக புது முயற்சிகள் அனுகூலத்தை பெறும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு தரும். நலம், வீடு சம்பந்தப்பட்ட இழுபறியான சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒன்று தீர்வதற்குண்டான மருந்து மாத்திரைகளோ அல்லது சிறிய அறுவை சிகிச்சையோ நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தங்கள் நடைபெறுவது ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், பெரிய அளவு நம்பிக்கையும்
பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ரிஷபத்திற்கு நல்ல வழிப்படுத்துவதும் நல்ல லெவலுக்கு கொண்டு செல்வதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுக்க பெரிய அளவு இழப்புகள் மீண்டு கொடுக்கக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், பெற்றோர் வழி உறவுகளில் வாக்குவாதம் வேண்டாம். வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத உங்கள் வருத்தத்தையும் உங்கள் கோபத்தையும் அங்கே காட்டிக்கொண்டு நல்ல விஷயத்தையெல்லாம் விட்டு விடுவது கூடாது. தொழிலில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், மாற்றத்திற்கெல்லாம் மிதுனத்திற்கு அத்தாரிட்டியாக காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். எதிர்த்தில் உத்தியோகத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது பார்த்து கொள்வதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் ஃபோனில் அக்கறையாக விசாரித்து கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புது வரவுகள் குடும்பத்தில் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். உறவுகளில் மட்டும் விட்டு கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் ப்ரமோஷன் தடைகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, அரசு கௌரவம் ஏற்படுவது, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையாக இருந்த பெரிய கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசியலில் முகவரியே இல்லை என்று எல்லோரும் சந்தோஷப்பட காலத்தில் மீண்டும் துளிர்விடக்கூடிய வாழ்க்கை மாறி வசந்தத்தை எதிர்பார்த்து முன்னேற்றம் செய்யக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கடகத்திற்கு துளிர்விடக்கூடிய அமைப்பு, ஆலவிருட்சமாக மாறக்கூடிய அமைப்பு, புது பதவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பழைய கடன்கள் பைசல் செய்வது, மன நிம்மதி பெறுவது, மனக்குழப்பங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் தான் வரும். சிறிய நல்ல நண்பர்களையோ நல்ல உறவுகளையோ கோபப்படுவது, கத்துவது அது மட்டும் வேண்டாம். உங்களுக்கு யார் நல்லது கெட்டது இந்த காலகட்டத்தில் இப்பொழுது நம்மளுடன் உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்பதை யோசித்து அவர்களை அரவணைத்துக் கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம்.
பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, முதலீடு அபிவிருத்தி, பயணங்கள் அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் ஆவேசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அமைப்பு, தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் சிறிய கோபம் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் பெரிய அளவுக்கு உங்கள் மீது அன்பு கொள்வதும், சந்தோஷத்தில் ஏதாவது பேசுவதை கூட தவறாக பார்ப்பதை விட்டுவிடுங்கள். எல்லா விதத்திலும் உணர்ச்சி டக்கென்று உங்களை கேலி பண்ணுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள் என்று எந்த விதத்திலும் வம்பு தும்புகளுக்கு போகாமல் இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பழைய வண்டிகளில் இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், மனதிற்கு பிடித்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் உங்களை தாங்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மிக மிக கவனமாக இருப்பதும், உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சதிக்கு பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்பதை பொறுமையாக நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் எப்பொழுதும் அதிக கவனமும் அதிக தன்மையுடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களை ரொம்ப நாட்களாக வைத்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது கெடுதி செய்யலாம் என்று நினைப்பவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். வழக்கு போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி அந்நியர் தலையீடை அனுமதிக்கக்கூடாது. உத்தியோகத்தில் ஆவேசப்பட்டு பேப்பர் போடுவதோ, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடனோ உடன் வேலை செய்பவர்களுடனோ தர்க்கம் செய்வது கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண கஷ்டங்களை தீர்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும். ஐப்பசி மாத வரைக்கும் பொறுமை காப்பது. கார்த்திகையிலிருந்து தான் நமக்கு விமோசனம் வரும். அது வரைக்கும் எல்லாவற்றிலும் 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது தான் விசேஷம். அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசாவை பிடித்து கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை
அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக மாற்றி கொண்டீர்கள் என்றால் எல்லாமே அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மன கஷ்டங்கள், உறவு முறையில் இருந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவது, பிள்ளைகள் பால் இருந்த மனசங்கடங்கள் தீர்வது, நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்கள் நிச்சயமாக வருவார்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஜூஸோ அல்லது எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ தொடர்ச்சியாக புரட்டாசி மாதம் முழுவதும் கொடுத்து கொண்டே இருந்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்படும். புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை தவிர எல்லா உணவும் ஜெயத்தை ஏற்படுத்தும். ஆத்ம ரீதியான நம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்திலிருந்து சிக்கலை தீரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு முதலீடுகளில் சிறிது கலந்தாலோசித்து ஜாதகத்தை குடும்ப ஜோதிடரும் பார்த்துவிட்டு ஆரம்பிப்பது புரட்டாசியில் நன்மை தரும். அதே சமயம் குருவின் பார்வை இருப்பதனால் டக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். பணவரவு ஏற்படும். மனதில் நிம்மதி ஏற்படும். மன அழுத்தம் குறையும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், எங்கேயாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்து சென்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். மனம் பொங்கக்கூடிய சோகத்தை எல்லாம் விட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு ஆட்படுவதும், உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்பை வைத்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் ட்ரேடிங், பெரிய அளவுக்கு நம்பிக்கை, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது, ஆனந்தம், பேரானந்தம், புது பதவி உயர்வுகள், பெரிய முதலீடுகள், மேலதிகாரிகள் நம்பிக்கையுடன் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், டக்குன்று குடும்பத்திலும் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தமும் பண வருத்தமும் நீங்கக்கூடிய அமைப்பு, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது, இடமாற்றங்கள் அனுகூலத்தை தரும், தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி ஏற்படுவதும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்தமான அனுகூலங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது முதலீடுகள், இடமாற்றங்கள், படிப்பு தடை மாற்றங்கள், வேறு ஊருக்கு சென்று படிப்பது, வேறு ஊருக்கு சென்று தொழில் ஆரம்பிப்பதெல்லாம் டக்குன்று ஏற்படுவதும், வேற்றுமொழி மனிதர்களால்
அதிக ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்கள் வருவதும், முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பதும், வியாபாரத்தில் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், தலைமுறையாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவதும், இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்புகள் ஏற்படுவதும், வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதும், புதுசாக எந்தவித தொழிலோ புதிய சுபகாரியமோ புது குடும்பத்தில் புது உறவுகளோ டக்குன்று ஏற்படுவதும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் பதட்டம் வேண்டாம். புது அறிமுகத்தில் கவனமாக இருப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக பார்த்து கொள்வதும், முதலீடுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களில் புது அறிமுகங்கள், தேவையில்லாத சங்கடங்களோ ஏதாவது ஒரு ஏமாற்றமோ ஏற்பட்டுவிடும். ஃபோனில் கூட பேசுகின்ற விஷயத்தில் எந்த லிங்கையும் தொடர்றதுக்கு முன்பாக கவனத்துடன் தொடுவது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். சுபவிரய பிராப்தம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில், வியாபாரத்தில், எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில், குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வரம்புக்கு மீறிய உதவிகள் செய்வது வாழ்க்கையை நரகத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டக்கென்று அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, உத்தியோகத்தில் சிக்கல்கள் தீர்வது, அதே சமயம் சட்டத்திற்குட்பட்ட விஷயத்தில் அதிகமான கவனத்துடன் இருப்பது, வேற்றுமொழி மனிதர்களால் கோபதாபம் படாமல் இருப்பது, சுபகாரியத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவது, வாகனங்களில் குடும்பத்தாருடன் பயணிக்கின்ற சமயத்தில் ஒரு சிதற்காயை உடைத்துவிட்டு செல்வது, வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது, இரவு நேர பயணங்கள் தேவையா என்பதை யோசித்து முடிவெடுப்பது, குறிப்பாக தரைமார்க்கமான பயணங்கள், இரவு நேரத்தில் தொலைதூர பயணங்கள் எல்லாம் டிரைவர் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சிறிது கவனத்துடன் இருப்பது, மேலதிகாரிகள் விஷயத்திலும் யாருக்கும் ஜவாப் கொடுப்பதோ, அரசு துறையில் இருப்பவர்களோ அரசியல்வாதிகளோ அதீத கவனமாக இருக்க வேண்டும். சட்ட சிக்கலில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அது பெரிதாகாமல் பார்த்து கொள்வது முக்கியம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக
படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும். தனிப்பட்ட முறையில் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பணவரவு, முதலீடுகள், சுபகாரியங்கள், இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், சினிமா போன்ற அமைப்பு, மீடியா துறையிலெல்லாம் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஞாபக மறதி அதிகமாக இருப்பதும், ஏற்கனவே இரத்தத்தில் உபத்திரம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்களுக்கு சிறிது விட்டு கொடுப்பதும் தர்க்கமில்லாமல் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது தான் முக்கியம். 4ஆம் இடமான மிதுனத்தில் குரு இருக்க வரையில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த பாதிப்பு வந்தாலும் நீங்கள் தான் காரணமே தவிர வேறு யாரும் காரணம் இல்லை. ஏனென்றால் அவ்வளோ நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் பாதிப்பு வருவதென்றால் நீங்கள் தான் ஏதோ தவறு செய்கிறீர்கள் என்பது தான் ஆணித்தரமான உண்மை. மற்றபடி மன அழுத்தம் தீர்வது, தேகாரோக்கியம் நம்பிக்கை பெறுவது, உடற்பயிற்சி செய்வது, ஆயில் புல்லிங் செய்வது, அனுமன் சாலிசா கேட்பது, நரசிம்மர் கவசம் கேட்பது, கணபதி காயத்ரி கேட்பது, உங்களுக்கு பிடித்த மந்திரங்கள் எல்லாம் கேட்பது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது, இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது, லாபம் ஏற்படுவது, சந்தோஷம் ஏற்படுவது, அனுகூலங்கள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பெரிய அளவுக்கு முதலீடுகள் கிடைப்பது, வங்கிகள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைப்பது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கையும் தரும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக சந்தோஷமாக எல்லாம் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்கள் கடல் கடந்து செல்வது, வேறு ஊர்களுக்கு செல்வது, மற்ற மொழிகள் பேசுபவர்கள் மூலியமாக பெரிய அனுகூலமும் லாபமும் எல்லாம் பெறுவீர்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 15/9/2025 முதல் 21/9/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.